ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. எல்லோரும் டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எந்த காலேஜில் அதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தீவிர ஆலோசனையில் இருந்துகிட்ருப்பீங்க. கேண்டிடேட்ஸான நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸ் ஏன் ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியுமே இந்த ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் இறங்கி நல்ல ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட இந்த ப்ராசஸ்க்காக நாங்களும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 100 காலேஜஸ், டாப் 100 காலேஜஸ் லிஸ்ட் இந்த வீடியோவில் இருக்குது. அது எல்லாமே எப்படி எந்த பேசிஸில் போட்டிருக்கோம்னா, கட் ஆஃப் பேசிஸில், அப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபில்லிங், அப்புறம் ஸ்டூடெண்ட்டோட ப்ரிஃபரன்ஸு, எல்லா ஓவரால் ரேட்டிங், காலேஜோட ஓவரால் ரேட்டிங், அந்த பேசிஸில் இந்த ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனாக நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்காம எல்லா ரீஜனும் சேர்த்து தான் உங்களுக்கு டாப் 100 இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரீஜன்லேயே இந்த காலேஜ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதை பற்றின யோசிக்கவும் உங்களுக்கு ஒரு சான்ஸாக அமையும். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபர்தராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். காலேஜ் வீடியோஸ் ஆகட்டும், டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட அப்டேட் ஆகட்டும், எல்லாமே இந்த சேனலில் நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ டாப் 70 இன்ஜினியரிங் காலேஜஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அதில் நிறைய ரீஜனும் கவர் ஆகலை. ப்ளஸ் ரவுண்டு 3 மாணவர்களுக்கு அது கொஞ்சம் காலேஜஸ் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த லிஸ்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கவுன்சிலிங் ரவுண்டில் வரும்போது உங்களுக்கு இந்த வருடம் 3 ரவுண்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த 3 ரவுண்டுக்கான மாணவர்களுக்கு இந்த டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸில் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். எப்படின்னா ரவுண்டு 1 ஒரு டாப் 30, ஒரு டாப் 40 இன்ஜினியரிங் காலேஜஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ரவுண்டு 2, அதுக்கப்புறம் ரவுண்டு 3. ரவுண்டு 2க்கும் ரவுண்டு 3யும் ஃபுல் காலேஜஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3 இந்த 3 ரவுண்டு மாணவர்களும் பயன்பெறும் வகையில் தான் இந்த டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜ் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை கேண்டிடேட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற எல்லா காலேஜோட லிஸ்ட்டோடையும் சேர்த்து டிஎன்ஏ கோடும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி அட்ரஸ் வரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன் என்ன டைப்பில் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கோம். கவர்மெண்ட் எய்டடா, செல்ஃப் ஃபினான்சிங்கா அப்படிங்கிறது, ப்ரைவேட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டிஸ்பிளேலேயே உங்களுக்கு காலேஜோடு சேர்த்து வரும். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும், என்ன காலேஜஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஏரியாக்குள்ளே இருக்கிற காலேஜ் இதில் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனான செக்ரி, அதாவது சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அதுவும் சிப்பெட்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அந்த காலேஜும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு. அது போக அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜான ஆக்ட் கேம்பஸும் இதில் இருக்குது. ஸோ இதிலலாம் ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு செக்ரிலாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் அந்த ஒரு கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்க விருப்பமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. இதனோட கட் ஆஃப் எல்லாமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் இந்த காலேஜோட டீட்டெயில்டான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சிப்பெட்டில் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்கும் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அந்த 2 கோர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனோட கட் ஆஃபும் உங்களுக்கு 170, 160, 150 அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் வேறு அப்பார்ட் ஃப்ரம் வேறு கோர்சஸ் இருக்காது. சிஎஸ்சி, இசி, நார்மலாக உள்ள கோர் இன்ஜினியரிங்லாம் இதில் இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுங்க. இந்த 100 லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு 100 லிஸ்ட்டோட காலேஜஸையும் நீங்கள் அப்படியே சாய்ஸ் ஃபில்லிங்கில் அப்படியே எடுத்து வைக்காதீங்க. உங்களுக்கு இதில் எந்த காலேஜஸ் சூட் ஆகும், இதில் எந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அதை சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜான ஆக்ட் கேம்பஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ரேங்கிங் பேசிஸில் வர்றதுனால உங்களுக்கு அந்த காலேஜ் அந்தந்த பிளேஸில் உங்களுக்கு இருக்குது. மற்றபடி நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ரிஃபர்டு காலேஜோ அதை நீங்கள் பார்த்துட்டு இதில் கொடுக்கலாம். நம்பர் 1, 2, 3 அப்படின்னு கொடுக்கும்போது இதெல்லாம் ரேங்கிங் பேசிஸில் வருது. ஸோ உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் சூட் ஆகும், என்ன கோர்ஸ் சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட காலேஜ் நீங்கள் அந்த லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட்
அதுக்கப்புறம் ப்ரைவேட்னு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஃபீஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு லோ ஃபீஸாக இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அடுத்தபடியான ஃபீஸில் இருக்கும். ஒரு 48,000 50,000 அந்த மாதிரி வர மாதிரி இருக்கும் காலேஜ் ஃபீஸ் மட்டுமே. அதுக்கப்புறம் ப்ரைவேட்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லேக்லேருந்து 1.5 லேக் 2 லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்ட முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த கவர்மெண்ட் காலேஜ் போகிறீங்களா, கவர்மெண்ட் எய்டடா ப்ரைவேட்டா அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகக்கூடிய காலேஜஸ் வந்து நோட் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு tnaonline.org அந்த வெப்சைட்டில் வந்து இந்த காலேஜோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் வந்து சூட் ஆகுமா, உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே ஒரு வந்து செல்ஃப் அனலைசிஸ் மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். லேட்டராக வந்து நான் வந்து 2nd ரவுண்டு 3rd ரவுண்டுக்குரிய காலேஜஸும் வந்து நான் உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோவில் கொடுத்துருக்க காலேஜஸோட ரேங்க் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிளேஸ்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பர்சன்டேஜ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த காலேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தடவை நேரடியாக கேம்பஸ் விசிட் போங்க, என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேப்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ் பர்சன்டேஜ், அந்த காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா tnaonline.org அதிலே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலேஜோட தரத்தை பார்த்துக்கோங்க. இதில் வந்து வெறும் கட் ஆஃப் பேசிஸில் 1 2 3 நாங்கள் வந்து வகைப்படுத்தியிருக்கோம். நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து அந்த காலேஜை நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலேஜோட தரம் வந்து நமக்கு தெரியாது. லேப்லாம் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது நமக்கு தெரியாது. அப்புறம் ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து நம்ம நேரடியாக ஒரு தடவை விசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா காலேஜ் வந்து நம்ம கண்ணில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து நமக்கு கிடைக்கிற காலேஜஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு 4 இயர்ஸ் வந்து நம்ம அதில் படிக்க போகிறோம். நம்ம குழந்தைகளோட ஸ்டடீஸ் வந்து அந்த காலேஜ் நம்பி தான் இருக்குது. ஸோ 4 இயர்ஸ் நம்ம படிக்க போகிறோம். அதை வச்சு தான் நமக்கு பிளேஸ்மெண்ட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு இருக்க போகுது. அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து இந்த காலேஜோட லிஸ்ட்டு நீங்கள் என்ன ரெடி பண்ணியிருக்கீங்களோ, ஒரு 10 காலேஜ் ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா 10 காலேஜ் வந்து நேரடியாக போய் பாருங்கள். அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இப்போ பார்க்காம சாய்ஸ் ஃபில்லிங்கில் எதையாவது ஒரு காலேஜ் கொடுத்துட்டு நீங்கள் சேர்த்துட்டு அந்த காலேஜோட தரம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வரவும் முடியாது. உங்களோட ஃபீஸும் வேஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த 1 இயர் படிப்பும் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை காலேஜ் போய் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டில் வைங்க. எல்லா காலேஜும் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு சில காலேஜில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்கும் இல்லையா, இந்த காலேஜெலாம் கிடைச்சா நம்ம சேரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் இல்லையா. அட்லீஸ்ட் அந்த ஒரு 10-15 காலேஜாவது நீங்கள் நேரில் போய்ட்டு விசிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.